ஸ்ரீ கர்க சம்ஹிதை 40ஆம் அத்தியாயம். பிரஜமண்டலத்தில் உள்ள பிருந்தாவனத்திற்குள் யாக குதிரையின் நுழைவு. ஸ்ரீராமர் அதை கட்டி நந்த மகாராஜரிடம் அழைத்து சென்றார். நந்த மகாராஜர் அனைத்து யாதவர்களையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் மகிழ்ச்சியுடன் சந்தித்தார். யாதவ படை பிருந்தாவனத்திலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நந்தகோகுலத்திலும் வசிக்கின்றனர். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் விடுவிக்கப்பட்டு இலைகளாலும் தோள்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த குதிரை தன் கண்களால் நாடு முழுவதையும் கண்டவாறே முன்னேறியது. பல்வலன் மன்னன் தோற்கடிக்கப்பட்டான் என்பதனை கேள்விப்பட்ட பல நாடுகளின் மன்னர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீதுள்ள பயத்தால் தங்களிடம் வந்திருந்த அந்த குதிரையை பிடிக்க இயலவில்லை. அரசரை, இவ்வாறு முன்னேறி சென்ற எதுவீரன் உக்ரசேனரின் குதிரை 1 மாதத்தில் இந்திய நாட்டில் கீழிருந்த பிரஜமண்டலத்தை அடைந்தது. அரசன் அங்கிருந்து யமுனையை கடந்து பிருந்தாவனத்தை கண்டதும் சிறந்த குதிரை ஒரு தமால் மரத்தின் கீழ் நின்றது. அங்கே வயல்களில் குதிரை மேய்வதை கண்ட பல இடையர்களும் மாடு மேய்ப்பவர்கள் மேய்ப்பதை நிறுத்திவிட்டு ஆர்வத்துடன் அதனிடம் வந்து கை தட்டத் தொடங்கினர். அரசனே, இவ்வாறு இடையர்கள் அனைவரும் குதிரையை கண்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் லோகநாயக்கரான கோபநாயக்கர் ஸ்ரீராமர் அங்கு அலைந்து திரிந்த அமைதியற்ற குதிரையை பிடித்தார். பசுவை கட்டும் கயிற்றை குதிரையின் கழுத்தில் கட்டிவிட்டு அவர் மற்ற கோபருடன் பேசிக்கொண்டே நந்தராஜரிடம் சென்று இதை யார் விட்டது என்று கேட்டார். குதிரை வருவதைக் கண்டு நந்த மகாராஜரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் தன் நெற்றியில் கட்டப்பட்டிருந்த கடிதத்தை படித்துவிட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரையும் கண்டு உற்சாகமான குரலில், இது மன்னர் உக்ரசேனரின் குதிரை, இது என் கிராமத்திற்கு வந்திருக்கிறது. என் கொள்ளு பேரன் அனிருத்தன் இதை எல்லா பக்கங்களிலிருந்தும் பின்தொடர்கிறான். நான் என் நண்பர்களை சந்திக்க இந்த யாக குதிரையை எடுத்து செல்கிறேன். இதன் பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரர் வடிவில் இருக்கும் என் அன்பிற்குரிய கொள்ளு பேரன் அனிருத்தனை நான் காண்பேன் என்றார். இவ்வாறு கூறி தனது நோக்கங்கள் அனைத்தையும் யசோதை அன்னையிடம் விளக்கிய பின் நந்த மகாராஜரான நந்தகோபர் மற்ற இடையர் பெண்களுடன் அனிருத்தனை காண்பதற்காக நந்தகாவிலிருந்து புறப்பட்டார். நிருபேஸ்வரரே, மன்னரே, அதே நேரத்தில் போஜன், விஷ்ணி மற்றும் அந்தகன் ஆதி குலத்தை சேர்ந்த யாதவர்கள் அனைவரும் குதிரைகளை பின்தொடர்ந்து அங்கு வந்தனர். நிருபேந்திரன் கங்கா சாகரத்திலிருந்து திரும்பும் வழியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உட்பட அனைவரும் பிருந்தாவனம் வழியாக நந்தகாவிற்கு வந்தனர். வழியில் நேபாள தீர்த்தம், மிதிலை, அயோத்தியா, பாகிஷ்மதி, கன்யாகுப்ஜ, கன்னோஜ், பலபத்ரனிடம், தௌஜி, கோகுலம், மகாவனம், சூரியகன்யா, யமுனை மற்றும் கேசவதேவன் வீற்றிருக்கும் மதுராபுரி ஆகிய இடங்களை தரிசித்தனர். தூரத்திலிருந்து நந்த கிராமத்தை கண்ட நந்தனந்தனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தனது தேரில் யாதவர்களுடன் அங்கு வந்தார். அவர் அருகில் சென்ற போது பகவான் ஸ்ரீஹரி தனது தந்தையான நந்த மகாராஜர் பசுக்களுடன் நிற்பதையும் அவருக்கு முன்னால் நன்கு அலங்கரிக்கப்பட்ட யானை ஒன்று செல்வதையும் கண்டார். நிருபேஸ்வரரே, நந்தராஜர் மலர் மாலைகள், மங்களகரமான கலசங்கள் மற்றும் இசைக்கருவிகளால் அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு வாத்தியங்களை வாசித்தும் சங்குகளை ஊதியும் ஆரவார ஒலியை பரப்பியும் இருந்தார். ராஜனே, அப்போது உத்தவர் உள்பட அனைத்து யாதவர்களும் நந்தனை கண்டு அவரை வணங்கினர். அனைவரின் விழிகளும் ஆனந்த வெளிநீரால் நிரம்பின. சரியாக அந்த தருணத்தில் நந்தராஜரின் வலது விழி துடித்தது. மனிதர்களின் தலைவரே, இந்த மங்களகரமான சகுனத்தை கண்ட அவர் தனக்குள்ளே இவ்வாறு கூறத் தொடங்கினார். இன்று நான் என் அன்பிற்குரியவனான கிருஷ்ண பகவானை என் விழிகளால் காண்பேனா? ஏனெனில் என் அன்புக்குரியவரை குறித்த செய்தியை கொண்டிருக்கும் எனது வலது கண் துடிக்கிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என் விழிகளுக்கு முன் தோன்றினால் இன்று ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட 1,00,000 பசுக்களை பிராமணர்களுக்கு தானமாக வழங்குவேன். நரேஸ்வரரே, இந்த தீர்மானத்தை மேற்கொண்ட பின் நந்த மகாராஜா மௌனமானார். பின்னர் தன் மகன் வந்துவிட்டதாக பிரஜ நாட்டவர் மூலம் அவர் கேள்விப்பட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வருகையை கேள்விப்பட்ட நந்த மகாராஜா துயரத்தால் நிலை குலைந்து அழுது கொண்டே அவரை காண்பதற்காக அனைவருக்கும் முன்னிலையில் நடக்கத் தொடங்கினார்.
வாத்துக்கள் திரும்ப திரும்ப கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணச்சந்திரா எங்கே சென்று விட்டாய், ஏழையான என்னை நீ காணவில்லையா என்று கூறிக்கொண்டிருந்தன. தன் தந்தையை கண்டதும் தந்தை போன்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேரிலிருந்து குதித்து உடனடியாக அவரது பாதங்களில் பணிந்து வணங்கினார். நீண்ட நேரத்திற்கு பின்னர் வந்த தன் மகனை ஸ்ரீமன் நாராயணனை தூக்கி தன் மார்போடு அணைத்து தனது வெளிநீரால் நந்த மகாராஜா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நீராட்டத் தொடங்கினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கருணையால் நிரம்பி தன் விழிகளிலிருந்து வெளிநீர் வடிக்கத் தொடங்கினார். பின்னர் ஸ்ரீதாமாவும் மற்ற நண்பர்களும் அன்பில் மூழ்கி இருப்பதை கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அன்பினால் நிரம்பி அவர்கள் அனைவரையும் தன் இதயத்தால் ஒருவர் பின் ஒருவராக அணைத்து கொண்டார். இந்த பூமியில் பக்தர்களின் பெருமையை விவரிக்க யாரால் இயலும்? ஒருபுறம் நந்தனும் மற்ற பசுக்களும் அழுது கொண்டிருந்தனர். மறுபுறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் மற்ற யாதவர்களும் அழுது கொண்டிருந்தனர். பிரிவின் துயரத்தால் அவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முகத்தில் விழிநீர் வழிந்தோடியது. அதன் பின் ஆனந்தத்தில் மூழ்கியிருந்த கோபர்கள் அனைவருக்கும் அவர் மகிழ்ச்சியான குரலில் ஆறுதல் கூறினார். அவர்கள் அனைவரும் பிரபஞ்சத்தின் மிகவும் பரிபூர்ணமான இறைவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனை மதுராவிற்கு சென்ற போது தோன்றிய தோற்றத்தில் இருப்பதை கண்டனர். அவரிடம் தூதன் ஜலந்தரனை போன்ற ஒரு கருமையான ஒளி இருந்தது. அவர் ஒரு 10 வயது சிறுவனை போல தோற்றமளித்தார். இலையுதிர் கால கலையில் மலரும் தாமரைகளின் பிரகாசத்தை அவரது விழிகள் கவர்ந்தன. இலையுதிர் கால பௌர்ணமியின் பேரழகு நிறைந்த தோற்றத்தை அவரது முகம் தன் பிம்பத்தால் மூடியிருந்தது. கோடிக்கணக்கான காமதேவர்களின் அழகு அவளது அழகில் கலந்திருந்தது. லீலையால் ஏற்பட்ட ஆனந்தத்தால் அவர் மேலும் அழகாக தோன்றினார். உதடுகளில் புன்னகையுடனும் கரங்களில் புல்லாங்குழலுடனும் 2 கரங்கள் கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் வசீகரமாக காட்சியளித்தார். அதன் பின்னர் மஞ்சள் ஒளியால் அலங்கரிக்கப்பட்ட பட்டாடையை அணிந்து மீன் வடிவ செவி அணிகளான காதணிகளை சூடி இருந்த பகவான் ஸ்ரீஹரி சந்தனம் பூசப்பட்டு கௌஸ்துப ரத்தினத்தால் ஜொலித்தார். அவர் முழங்கால் வரை நீண்ட மல்லிகை மலர் மாலைகளாலும் வன மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். அவரது தலையில் மயில் இறகுகளால் ஆன கிரீடமும் சிறந்த ரத்தினங்களால் ஆன கிரீடமும் இருந்தன. அவரது செவ்விதழ்கள் பழுத்த பிம்ப பழத்தை விட சிவப்பாக இருந்தன. மேலும் அவரது உயர்ந்த மூக்குடன் அவரது திருமுகம் சிறப்பாக அழகாக இருந்தது. ராஜேந்திரனே, பிரஜவாசிகள் ஆனந்தத்தில் மூழ்கி சாதாரண மனிதர்களுக்கு பூமியில் கிடைக்கும் அமிர்தத்தை அருந்துவது போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரரின் திருவுருவத்தின் அமிர்தத்தை தங்கள் விழிகளால் பருகி கொண்டிருந்தனர். அரசனே, பின்னர் அன்பின் சாரத்தில் மூழ்கி நந்த மகாராஜர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அனிருத்தன் மற்றும் சாம்பன் உள்பட அனைத்து யாதவர்களையும் ஆசீர்வதித்தார். இதற்கு பின்னர் மிகுந்த புத்திசாலியான நந்தன் அனைத்து யாதவர்கள் மற்றும் தன் மகன்கள் பேரன்கள் புடை சூழ தன் நகரத்திற்குள் நுழைந்தார். அப்போது அவரது மனதின் துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டன. வாசலை அடைந்தவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேரிலிருந்து குதித்து தாய்க்கு மகிழ்ச்சி அளித்தவாறு சாம்பன் மற்றும் மற்றவர்களுடன் உடனடியாக தன் இல்லம் திரும்பினார். அன்னை யசோதை இல்லத்தின் வாயிலை அடைந்திருந்தார். அவர் அழுது கொண்டிருந்தார். அவரது தொண்டை அடைத்து கொண்டிருந்தது. அவர்களை அந்த நிலையில் கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விழிநீர் சிந்தி அழுதபடி தன் தாயின் பாதத்தில் பணிந்தார். அன்னை யசோதை தன் உயிரை விட அதிகமாக நேசித்த தன் மகனை தூக்கி கொண்டு மகிழ்ச்சியான குரலில் அவரை ஆசீர்வதித்தார். நந்தன், உபநந்தன், 6 ரிஷபானுக்கள் மற்றும் ரிஷபானுவர் இவர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காண வந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாதவர்கள் உள்பட சடங்குகளின்படி அங்கு வந்திருந்த கோபர்களை சந்தித்து தங்கள் மரியாதையை செலுத்தினர். அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வரவேற்றனர். மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவர்களின் நலம் விசாரித்தார். நிருபேஸ்வரரே, மன்னரே, அதன் பின்னர் மகாத்மா அனிருத்தரின் படையின் முகாம்கள் அனைத்தும் பிருந்தாவனத்தில் யமுனை கரையில் அமைக்கப்பட்டன. அந்த முகாம்களில் அனிருத்தன், சாம்பன், உத்தவர் முதலானோர் இருந்தனர். அவர் அங்கே வசித்தார்.
ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நந்த நகரத்தில் தங்கினார். அரசே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் இணைந்து நந்தராஜர் அங்கு வந்திருந்த யாதவ வீரர்கள் அனைவருக்கும் உணவளித்தார். மேலும் விலங்குகளுக்கு தீவனத்தையும் தானியங்களையும் ஏற்பாடு செய்தார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள பிரம்மாண்டத்திற்குள் பிரவேசித்தல் என்ற தலைப்பு கொண்ட 40ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.